இன்றைக்கி சண்டே மினி விலாக் பார்த்துடலாமா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட்டி மினி விலாக். ஸோ சண்டே விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து சண்டே மார்னிங் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைப்பேன். ஏன்னா வந்து வீக் டேஸ் ஃபுல்லாகவே ஹெக்டிக்காக இருக்கும். அந்த ஒரு டே தான் நமக்கு ரெஸ்ட் எடுத்துக்கவோ ரிலாக்ஸிங்காகவும் அமையும். அதனால் எந்திரிச்சதுமே செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு குட்டி மார்னிங் வாக் போயிருந்தேன். ரொம்ப நேரம்லாம் இல்லை, சும்மா ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா வந்துட்டு அம்மா வந்து பூஸ்ட் போட்டு கூப்பிட்டாங்க. நான் வந்து முன்னாடிலாம் வந்து டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ ஃபியூ மந்த்ஸாக பூஸ்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். எனக்கு பூஸ்ட் குடித்தா எனர்ஜிட்டிக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் ஃபீல் ஆகுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வானம் வந்து அப்படியே மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால கவர் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்தோம். அம்மா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட மிளகுலாம் போட்டு பொங்கல், சாம்பார், சட்னி வச்சுருந்தாங்க. போண்டாவும் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்துட்டு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து காலேஜில் ஒரு இன்டர்னல் அசஸ்மெண்ட், அதுக்காக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் அம்மா கூப்பிட்டு டீ போட சொன்னாங்க. நான் டீ குடிக்க மாட்டேன், என் ஃபேமிலியில் எல்லாருமே குடிப்பாங்க. ஸோ இஞ்சி போட்டு தான் டீ போட்டிருந்தேன். அம்மா, அப்பா, அப்புறமா வந்துட்டு தர்ஷா 3 பேருக்குமே வந்துட்டு இஞ்சி போட்டு டீ செஞ்சுருந்தேன். நான் வந்து எப்படின்னா, இப்போ ஏதாச்சும் செய்கிறேன் அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபீட்பேக் கேட்பேன். நல்லா இருக்கா, சுகர் கரெக்டாக இருக்கா, இல்லைனா ஏதாச்சும் குக் பண்ணுறேன்னா சால்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்காகனா, நான் என்னுடைய ஸ்கில்ஸ், அதாவது குக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமே அப்படின்றதுக்காக தான். நீங்களும் யாராச்சும் இப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அன்றைக்கும் எல்லாருக்கிட்டையுமே கேட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷன்ஸ் தான். ஸோ சண்டேனா நான்வெஜ். அம்மா வந்து வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி தர சொன்னாங்க. ஒரு சின்ன வேலை விஷயமா கௌசம்மாவும் அதுக்கப்புறமா தாத்தாவும் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. அதனால அம்மாவுக்கு வந்து சரி ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணேன். எல்லாமே அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க குக்கிங்கில் எல்லாத்துலேயுமே. சரி வெங்காயம் தக்காளி மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன சமையல் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து பாரில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டேப் பண்ணிங்கனாலே அந்த டைரெக்டாக போயிடும். ஸோ அதுலேயுமே நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிப்போம். ஸோ மீன் குழம்பு, அதுக்கு அதே சமயத்தில் எறா தொக்கும் சைட் பை சைட் குக் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறமா தான் எங்கள் குட்டி கெஸ்ட் வந்திருந்தாங்க. என்னோடய சித்தியோட பாப்பா வந்திருந்தா. அவள் வந்து ப்ரீகேஜி தான் படிச்சுட்ருக்கா. அவள் வந்ததும் வந்து சரி க்ரையான்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு கலரிங் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப க்யூட்டாக அவளும் கலர் பண்ணிகிட்ருந்தா. அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் வீடியோ எடுத்துகிட்டு இதுதான் லன்ச் பிளேட். அப்புறமா ஒரு குட்டி நேப் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்து காஃபி குடித்தோம். அதுக்கப்புறம் நான் விலாகு எடுக்கணும் அப்படின்றதே மறந்துட்டேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன்ல அதனால் இதோட நான் என்னோடய விலாகை முடிச்சுக்கிறேன். இன்னும் என்னெல்லாம் விலாக் போடட்டும், இல்லை ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பாய்.